ஜெய் சாயிராம். காண கதவு திறந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிமிகு வாய்ப்பாகவே இருக்கும். உனக்கு கிடைக்காமல் சில விஷயம் போகிறது என்றால் அதில் சில காரணத்திற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கூடிய விரைவில் அதை நீ உணர்வாய். எதற்காக சாயப்பா அதை நமக்கு தரவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவதற்காகவே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை, நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட, இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான்
மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான். நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்பிக்கையோடு நம்பு. தேவையில்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்காதே. மற்றவர்கள் உனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எல்லாம் சில காலம்தான். உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும்
முழு ஆசிர்வாதமும் இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். நீ பட்ட துயரமெல்லாம் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்னே அவர்களோடு பழக கற்றுக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பார்கள். உன்னையே நீ நண்பனாக்கிக்கொள். உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு எதிரியானாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் மனதை தேற்ற, உன் வலிகளுக்கு மருந்தாக உனக்குள் ஒருவன் இருப்பான் நிச்சயமாக. எனவே உன்னுடைய மனதை உனக்கு நண்பனாக்கிக்கொள். உன்னுள்ளேயே ஒரு நண்பன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் என் பிள்ளையே? மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக கேடாக விளையும். எப்பொழுதும் எதிலும் தயங்கி நிற்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, எது நன்மை என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். உனக்கு நான் இருக்கிறேன். நீ இது நாள் வரை பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன்.
என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து, உன்னையே உனக்கு புரிய வைத்து, நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து, அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமனமான வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை, என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி, உன் இல்லம் தேடி, என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில், நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும், நான் எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. நடப்பதை பார்த்து, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன். இதுவரை நடந்ததை, முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட, இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அப்படிதான் சிந்திப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. ஆனாலும் உன் மனவேதனை, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலை, இதனால் உன் மனம் கொஞ்சம் சஞ்சலமடைந்திருக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை மறுக்க வைக்கின்றது. குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மதிக்கப்படாத இடத்தில் மறந்தும் கூட நிற்காதே.
ஒருவர் உன்னை மதிப்பதாலோ தாழ்ந்து பேசுவதாலோ உன் வாழ்க்கையில் எதுவுமே ஆகிவிடப் போவதில்லை. நடப்பதுதான் நடக்கும். எழுதப்பட்டவைதான் உன் வாழ்வில் நடக்கும். ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ வேதனைப்படுவதாலோ சோதனை பண்ணுவதாலோ போராடுவதாலோ கலங்குவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அனைத்தும் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நெருங்காது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வது நிச்சயம் குழந்தையே. ஏனென்றால் உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். சந்தோஷ தருணத்தை உனக்காக தீர்மானித்து விட்டேன். நீ முகமலரும் அந்த நல்ல நிகழ்வு நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சரியாகும். நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது கண்மணியே. காரணம் இல்லாமல் என் சிரித்த முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தவற விட்டு விடாதே. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரும். உன் வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. ஏன் சாயிநாதரே எனக்கு மட்டும் இந்த நரக வேதனை என்று நீ கதறும் குமுறல் எனக்கு கேட்டது. இதுவரை எதுவும் தவறாக நடக்கவில்லை என் குழந்தையே. உன் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை நான் ஏற்படுத்திவிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் நரக வேதனை என்று கலங்காதே. உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பத் துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் இன்பத் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். எனவே எப்பொழுதுமே முடிவே தெரியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று புலம்புவது நிச்சயமாக பலன் தராது குழந்தையே. உன் பாதையை நீ தேர்ந்தெடு. உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. உனக்கான பாதையில் தேர்ந்தெடுத்த பாதையில் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து நீயும் சந்தோஷமாக அந்த நல்ல தருணத்தை வாழத்தான் போகிறாய். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிச்சயமாக காத்திருக்கிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்ல நேரம் வந்தால் மட்டுமே உன் சாயப்பாவின் வாக்கு உன் செவிகளில் கேட்கும். தேவையில்லாத சொற்கள் என் நாவிலிருந்து எப்பொழுதும் தானாக எழவே எழாது. என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயிக்கு வண்ணம் உன் வாழ்வில் அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே உன் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது குழந்தையே. நற்செய்தியோடு வந்திருக்கிறது அந்த வாய்ப்பு. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் தீர்மானிக்கப்பட்ட வாய்ப்பு அதுதான். அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே. உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாக போகிறது. எல்லாம் என் திட்டப்படிதான் இதுவரை சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாகவே நடக்கும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். தெய்வ வாக்குதான். நிச்சயமான வாக்குதான். வார்த்தைகள் இன்றே நடக்கும், இல்லை நாளை நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும்
சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன் மனதிற்கு இதமான ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே.